ஹே காய்ஸ், ஒரு குவிக்கான டே இன் மை லைஃப் அட் பாண்டி பார்த்துடலாமா? மார்னிங் ஒரு 7 o'clock எழுந்திரிச்சிட்டோம். நானும் சன்மி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் டோஸ்ட் தான் சாப்பிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் அவளை வந்து ஆஃபீஸ்க்கு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து அவளுக்கு ஒரு 1 வீக்குக்கு தேவையான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ வந்து நெல்லிக்காவை நல்லா சாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் வாட்டர் ஊற்றி சேர்த்தோம்னா நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. அண்ட் லஞ்சுக்கு நான் வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சைட் பை சைட் ரைத்தாவும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன். ஷர்மியை பொறுத்த வரைக்கும் நம்ம சமைக்கிற சாப்பாடு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல அவளுக்கு வந்து முக்கியம் கிடையாது. பட் அந்த சமைச்ச இடம், அவளை சுற்றி இருக்கிற இடம் எப்போயுமே க்ளீனாக இருக்கணும். ஸோ வந்து அதை நான் வந்து அந்த தப்பை மட்டும் செய்யவே மாட்டேன். அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். அண்ட் ஆல்சோ நிறையா புது புது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தோமா. ஸோ புது வீட்டில் வந்து அதெல்லாம் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாடுறதுக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் கைஸ், எவ்வளோ எனக்கு எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ் இருந்துச்சோ புது வீட்டுக்கு வரதில், அதே அளவுக்கு ஸ்ட்ரெஸ், ஹார்ட் ஒர்க் எல்லாமே தேவைன்னு நான் வந்து இந்த வாட்டி தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு புது புது பொருள் வாங்குறப்பையும் சரி, அதை அரேஞ்ச் பண்ணுறப்பையும் சரி, ரொம்ப ஜாலியாக தான் இருக்குது. பட் அதில் இருக்கிற எக்ஸ்பென்சஸ், அதில் இருக்கிற ஒர்க்ஸ்லாம் நினச்சாலே செம்ம டயரிங்காக இருந்துச்சு. அண்ட் வந்து வீட்டுக்கு வந்து அக்வா வாட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஷர்மியை டெஸ்ட் பண்ண விட்டோம். அண்ட் லைஃப்பில் வந்து என் பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததே இல்லை. இட் வாஸ் கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே. ஸோ வந்து 2 பேருக்கு தேவையான அளவு குவான்டிட்டி பண்ணிவிட்டு முடிஞ்சிருச்சு. பை காய்ஸ்.